தூங்காத குழந்தையா 5 தீர்வுகள் இதோ. என் ஓபிக்கு வர எல்லா பேரண்ட் சொல்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், என் குழந்தை தூங்கவே மாட்டாங்க, 12-1 மணி ஆயுமே தூங்க மாட்டாங்க, எப்படிதான் இப்படி ஆக்டிவா இருக்காங்கன்னு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நான் தூங்க கூப்பிடுறேன் அப்படின்னா பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேரண்ட் தன் குழந்தைய மதிய நேரத்துல தூங்க வைக்கிறனாலதான் நைட்டு தூக்கம் வரல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லேட்டா தூங்கி காலை ஏர்லியரா எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி போறனால குழந்தையுடைய படிப்புல இருந்து அவங்களோட அகாடமிக் எல்லாமே புவர் ஆக போகுது, நெகட்டிவா தான் இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க ரொம்ப ப்ராக்டிக்கலான வேவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். ஒரு பிறந்த குழந்தை அப்படிங்கிறவங்க தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலா டெய்லி தூங்கிட்டே இருப்பாங்க. நைட் அப்படிங்கிறப்போ ரொம்பவே பிளேஃபுல்லா இருப்பாங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நியூபார்ன் பீரியட்ல ரொம்பவே நிறைய நேரம் தூங்குவாங்க. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு 16 இருந்து 20 மணி நேரம் தூங்குறது கூட ரொம்பவே நார்மல் தாங்க. நிறைய குழந்தைங்க டே டைம் நல்லா தூங்கிடுவாங்க, நைட் ஆயிட்டா முடிச்சிருவாங்க. இது ரொம்பவே பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரியா தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே ரெகுலேட் ஆகுறது ஒரு 3 to 6 monthsல ரெகுலேட் ஆயிரும். ஸோ 6 monthsக்கு மேல ஒரு குழந்தை வந்து நைட்ல வந்து ஒரு அட்ட ஸ்ட்ரெச் வந்து ஒரு 4 hours 5 hours கூட கண்டினியூஸா தூங்கிடுவாங்க. சில குழந்தைங்க வந்து நைட் தூங்கிட்டு காலைல தான் எந்திரிப்பாங்க. ஆனா அதே குழந்தை 1 வயது ஆனவுடனே 12 மணி 1 மணி வரைக்கும் கூட நைட்டு முழிச்சிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துல எல்லா பேரண்ட்மே ஒர்க்கிங் அப்படிங்கறனால அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை முடிச்சுட்டு நைட் அப்படிங்கிறது அவங்களுக்கே 11 மணி ஆயிடுது ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது. ஸோ குழந்தையுமே ஆவரேஜா 11 மணி 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. ஆனா ஒரு நல்ல ஸ்லீப் அப்படிங்கிறது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே ரொம்பவே அவசியமா இருக்கு. டேல நடந்த ஒரு செல் டேமேஜுமே ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு டைம் அப்படிங்கிறது அந்த ஸ்லீப் டைம் தாங்க. ஸோ இதுல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். முக்கியமா நல்ல ஒரு தூக்கம் இருக்கு அப்படின்னா குழந்தைகளுடைய growth ஆகட்டும், மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எனக்கு புரிஞ்சாலுமே ஏன் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேரண்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். தூக்கம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் தான் இருக்கு. நம்மளோட பாடியில மூளையில சைக்காட்ரியல் ரிதம் அப்படின்னு ஒண்ணு செட் ஆயிருக்கும். அதாவது குழந்தைகள் ஆகட்டும் பெரியவங்க டே டைம்ல நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ஈவினிங் டைம் ஆனா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாக் வந்து செட் பண்ண மாதிரி அது வந்து எல்லாமே இல்லாம நம்மளுக்கு வந்து அறிகுறி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு உற்பத்தி. அது எப்ப சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் லைட்ல நம்மளுடைய லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காம் டவுனா இருக்கு. ஈவினிங் டைம் வந்து நம்ம வந்து ஒரு டல்லா இருக்கிற டயத்துல தான் இந்த மெலட்டோனின் வந்து இன்க்ரீஸா இருக்கும். எஸ்பெஷலா ஒரு 7 PM இருந்து 9 PM வரைக்குமே இருக்கும். ஆனா அந்த டயத்துல தான் நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ளூ லைட்ஸோட எக்ஸ்போஷர் ஆவாங்க. ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது மொபைல் மட்டும் இல்ல, டிவி ஆகட்டும், கேஜெட்ஸ் ஆகட்டும், இல்ல லேப்டாப், எதுவாவது ஒரு குழந்தை பாக்குறாங்க, ஈவன் ஒரு ப்ளூ லைட்ஸ் கூட வந்துட்டு குழந்தைய வந்து இந்த ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கறத ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க குழந்தைக்கு ஸ்லீப் டைம் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். உங்க குழந்தை ரெகுலரா எந்த டைத்துல தூங்குறாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ஹெல்த் ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ஸ்லீப் டைம் செட் பண்றது அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்க குழந்தை 8 இருந்து 9 மணிக்குள்ள தூங்கி இருக்கணும். என் ஓபிக்கு வந்து ஒரு மதர் தன்னோட குழந்தை 2.5 வயசு ஆகுது, நான் ஹெல்த்தியா தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ஆனாலுமே ஒரு growth எல்லாம் வெயிட் எல்லாம் போட மாட்டாங்க, ஈவன் அவங்களுடைய growthமே கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட விசிட்டி கேட்கிறப்போ அந்த குழந்தை பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ரொம்பவே லேட்டா தூங்கிட்டே இருப்பாங்க. இது தொடர்ச்சி 1 வருஷமாவே லேட்டா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நல்லா தூங்கினாதான் அந்த growth ஹார்மோன் ரெகுலேட் ஆகும், இது எல்லாத்தையும் நான் சொன்னேன். அவங்க சொன்ன ஒரே விஷயம், என் குழந்தை 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கு டாக்டர், எப்படி சடனா நான் 9 மணிக்கு தூங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, எந்த குழந்தையுமே சடனா ஒரு 12 மணிக்கு தூங்குற குழந்தை 9 மணிக்கு தூங்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், 12 o'clock தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு 9 o'clock ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 8 o'clock அவங்களுடைய பெட் ரூம்ல வந்துட்டு டிம் லைட்ஸ் ஆகட்டும், ஒரு சாஃப்ட் மியூசிக் ஆகட்டும், இல்ல நீங்க கூட ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அவங்கள வந்து அவங்க மூளையை வந்து ரொம்ப காம் டவுன் பண்ணணும். நிறைய குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஒரு டிவி பாத்துக்கிறேன், இல்ல மொபைல் ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன நடக்குது, குழந்தைக்கு வந்து ஒரு ப்ளூ லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆறாங்க. இது போக குழந்தை தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு விர்ச்சுவலா ஒரு விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்லீப் டைம்லயுமே அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஈவன் அவங்களுடைய ட்ரீம்ஸ்ல கூட இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க குழந்தைக்கு இப்படி டைம் ஃபிக்ஸ் பண்றதுனால சடனா 9 o'clock தூங்குவாங்கன்னா இல்லவே இல்லை. ஆனா 12 o'clock தூங்கிட்டு இருந்த குழந்தை 11 o'clock ஆக்குவாங்க, அடுத்து 10 o'clock, இந்த மாதிரி கிராஜுவலா அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆறது நீங்க பார்க்கலாம். செகண்ட், பிளே டைம். அதாவது உங்க குழந்தை விளையாடுற டைம் வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல எல்லா
குழந்தையுமே காலைல ஸ்கூலுக்கு போறாங்க, ஈவினிங் வராங்க, ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது கிளாஸ் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த பிளே டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. என்ன பண்றாங்க, கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு 8 o'clock 9 o'clock வந்து விளையாடுறாங்க. இல்ல அந்த டைம்ல வந்து ஒரு வீடியோ கேம்ஸ் ஆகட்டும், கார்ட்டூன் பாக்குறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்படி நீங்க பாக்குறனால நம்மளோட பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிசால் வந்து உற்பத்தி ஆகும். இது போய் ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் போகுது. ஸோ இப்படி ஒரு குழந்தை பாக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 2 hours வந்து ஸ்லீப் வந்து வரவே வராது. ஸோ தொடர்ச்சியா இது பண்ண பண்ண அவங்க வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்க குழந்தை ஸ்கூல்ல இருந்து வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 15 minutes வந்து டைம் கொடுங்க. அவங்க நல்லா வந்து பிளே கிரவுண்ட்ல விளையாடட்டும், வந்து வெளியே வந்து சன்லைட்ல வந்து விளையாடணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1 வயசு 2 வயசு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஈவினிங் 4 to 6 வந்து அவங்கள நல்லா பிளே பண்ண விடுங்க. அந்த டயர்ட்லயே அந்த குழந்தை வந்து 7 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீப் என்வரான்மெண்ட், அதாவது குழந்தை தூங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த தூங்குற என்வரான்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்குன்னு அது பர்டிகுலர் ஒரு ரூம் இருக்கணும். அந்த ரூம்ல டிம் லைட்ஸ் தான் இருக்கணும். அந்த ரூம் வந்துட்டாங்க அப்படின்னாவே ஓகே நம்ம தூங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நிறைய குழந்தைகள் எஸ்பெஷலா வந்து 2 to 5 வயசு இருக்கிற குழந்தைகள் வந்து க்ரோயிங் பெயின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது டே ஃபுல்லா ஒரு குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மசில் பெயின் தான் அந்த க்ரோயிங் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நைட் ஆயிட்டு அப்படின்னா தான் அந்த குழந்தை வந்து ரொம்பவே கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சுடுதண்ணியில வந்து அவங்களை குளிக்க வச்சுட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் 6 months ஆஃப்டர் கூட நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். பெட் டைம் ரொட்டீன் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணணும். அப்போ வந்து ஒரு லூக் வார்ம் வாட்டர்ல அவங்களை குளிக்க வச்சுட்டு அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டு வச்சுட்டு நீங்க வந்து தூங்க வைக்கலாம். இந்த ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்றதோ இல்ல என்வரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதோ 1 நாள் 2 நாள் ரிசல்ட் தெரியுமா அப்படின்னா இல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சோம் அப்படின்னா தான் அதுக்கு ரிசல்ட் தெரியும். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் 21 நாள் ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுவே ஹேபிட்டா மாறும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த விஷயம் ஒரு 2-3 வாரம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க குழந்தையுடைய சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஒரு நாள் வந்து உங்க குழந்தை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் தூங்குறாங்க அப்படின்னா கூட அதை அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. அப்பனாதான் குழந்தைக்கு வந்து ஒரு தூண்டுதல் இருக்கும், சரி நாளைக்கு நம்ம வேகமா படுத்துறணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் குழந்தையோட டின்னரை பொறுத்த வரைக்கும் இது கலோரி அதிகமாகவும் இருக்கணும், ஆனா ஹெவியா வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு பிரியாணியில இருக்கிறதும் நல்ல கலோரிஸ் தான், அதே சமயத்துல ஒரு 2 இட்லியில இருக்கிறதும் கலோரிஸ் தான். ஆனா இந்த பிரியாணி மாதிரி ஹெவி ப்ரோட்டீன் வந்து போறப்போ குழந்தைக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 7 o'clock வந்துட்டு நீங்க ஹெவியா ஒரு கலோரிஸ் அதிகமா இருக்கிறது ப்ரோட்டீன் ரிச் கொடுக்குற ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஸ்டீம்டு ஃபுட் இட்லி இடியாப்பம் இதெல்லாம் நீங்க டின்னருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷனுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளுடைய கட்டுக்கும் பிரெயினுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இங்க இருந்து சிக்னல் போச்சு அப்படின்னா தான் பிரெயின்ல இருந்து ஆக்டிவேஷன் எல்லாமே நடக்க போகுது. ஸோ நல்ல உணவு அப்படிங்கிறது டின்னருக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. தூங்குறதுக்கு 1 or 2 hours முன்னாடி கெஃபைன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸ் இல்ல சிப்ஸ் இல்ல ஜூஸ்மே வந்துட்டு பேக்கெட்ல இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு இது எல்லாமே போய் இன்னும் கொஞ்சம் அதிகமா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க 1 or 2 hours. ஸோ டெஃபினட்டா அதுவுமே கூட அவங்களுடைய ஸ்லீப் டைம் அப்படிங்கறது லேட் பண்ணிடும். இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு நாளைக்கே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 2-3 நாள் மட்டும் கூட ட்ரை பண்ணிட்டு அடுத்து முடியல அப்படின்னு நினைச்சு நிறைய பேரண்ட் வந்து ஃபெயிலியர் ஆறதா நான் பாக்குறோம். இங்க நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2 weeks வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்க வந்து அவங்க குழந்தையோட பிளே டைமை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து அவங்களுடைய டின்னர், இந்த மாதிரி 1 by 1 நீங்க ஸ்டெப் ப்ராசஸ் நீங்க போறீங்க அப்படின்னா தான் எந்த இடத்துல குழந்தைக்கு வந்து பிராக்டிக்கலாவே வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கு இல்ல உங்களுக்கும் செய்யறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல இருந்து ஈஸியா வந்துட்டு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். சாதாரண தூக்கம் தானே இல்ல ஸ்லீப் டைம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயமே குழந்தைக்கு ரொம்பவே முக்கியங்க. அவங்க பெரியவங்க ஆகுறப்ப ஆன்சைட்டி இல்ல பேனிக் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ குழந்தையுடைய ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. உங்க குழந்தை நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, அடிக்கவும் கூடாது திட்டவும் கூடாது, எப்படி என் குழந்தைய நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.